வெறும் 600 சதுரடி இடம் தான் இருக்குது. அதில் ஒரு அழகான வீடு பண்ண முடியுமானா இந்த வீடை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகாக பண்ண முடியும் அப்படின்றது. கிட்டத்தட்ட 20க்கு 30 சைஸ் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவில் தான் இந்த வீடு பண்ணியிருக்காங்க. மெயின் டோரு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அங்கேருந்தே உங்களுக்கு டிசைன் ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளே என்ட்ரானா அது 20 அடி அகலம் அப்படின்றதுல ஒரு 5 அடி போக மீதி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே ஹாலுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. அதோட ஹாலுடைய லென்த்தும் அதிகமாக கொடுத்துருக்கிறதால பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய வீடு மாதிரியான லுக்கை இங்கே கொடுக்கும். அதோட அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவை ஒட்டின மாதிரியே ஒரு வால் பேனலிங் பண்ணி டிவி யூனிட்டையும் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு மேலேயே ஒரு ஃபால் சீலிங் செட்டப்பும் சின்னதாக பண்ணியிருக்காங்க. அதோட லிவிங் ஏரியாவிலேருந்தே நம்ம ஒரு சின்ன ஒரு பாத்வே கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கோர்ட்யார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே அழகாக அந்த கோர்ட்யார்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக கிரில்லும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புத்தர் கார்விங் பண்ண டைலை வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. அந்த வாலுக்கு கீழே ஒரு ஃபிஷ் டேங்க்கும் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட அதுக்கு பேக்கில் நம்ம வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் மாதிரி பூஜா ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனுடைய என்ட்ரன்ஸுமே சிம்பிளாக அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ள மாடலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. காம்பேக்டான ஏரியா தான், ஆனால் எந்த அளவுக்கு வசதியாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா அதை ஒட்டின மாதிரியே ஸ்டேர்கேஸ் ஏரியாவும் இருக்குது. ஸ்டேர்கேஸ் ஏரியாவுடைய அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ரொம்பவே அழகாக கஸ்டமைஸ் வால்பேப்பரை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவுடைய சீலிங்லேயுமே சன்லைட் வர்ற மாதிரி கேப் விட்டு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிரில் டிசைனும் ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம். இந்த வீட்டை மதுரையில் மகிழ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கம்பெனி பண்ணியிருக்காங்க.